ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சுறா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பால் சுறான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முள்ளே இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முள் இல்லாதனால அவங்களே கூட சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஃபிஷ்ஷு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழந்தை பால் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு வந்து இந்த மீன் நல்லா கொடுத்தா வந்து பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் சுறான்னு சொல்லுவாங்க, சுறா மீன்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க இதுக்கு வந்து ஃப்ரைக்கு வந்து நம்ம என்னென்ன அரைச்சி இதில் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் 1 கிலோவுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவோ கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டுமே. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். என் பசங்க வந்து அவங்க தான் போடுவாங்கன்னு சொல்லி ஒரே இடம், அதனால் என் பையன் போட்டுட்ருக்கான். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கான் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பாப்பா போடுறா. இது ஒரு வேலையாக இருக்குது எங்கள் வீட்டில். லீவ் விட்டதும் போதும் ஒரே சேட்டைகள். அடுத்து வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுலேயே மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே வந்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என் பையன் சேர்க்குறதுனால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சீரகம் சேர்த்தோம்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து புளிக்குழம்பு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, நான் இதில் வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாய் தூள். நான் வந்து சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு ரெண்டுக்கும் ஒரே தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தட்டில் இது பண்ணும்போதே தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளினா அரைச்சி சேர்த்தோம்ல, அதில் வந்து தண்ணி கொஞ்சம் விடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுக்கலாம். எப்போயுமே ட்ரையாக செய்யாமல் இந்த மாதிரி ஜூஸியாகவும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரையு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெரட்டும் போது முள்ளும் குத்தாது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். முள்ளே சுத்தமாக இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தரலாம் தைரியமாக. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எப்போயுமே எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினா தான் வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்க உப்பு, காரம், அந்த ஃப்ளேவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா ஏறும். இப்போது இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போது இது ஊறினதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து நான் எப்போயுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப ஷாலோ ஃப்ரை மட்டும் தான் பண்ணுவேன். ரொம்ப டீப்பாக பண்ணால் ஃபிஷ் பார்த்திங்கன்னா எப்போயுமே டீப் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மொறுன்னு ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஜூஸியாகவும் அந்த நம்ம சேர்க்குறோம்ல மசாலா அதெல்லாம் ஜூஸாக இருக்கும். அந்த ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்காது, மொறுன்னு ஆகிடும். அதனால் நான் எப்போயுமே ஷாலோ ஃப்ரை மட்டும் தான் பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல, எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு போட்டு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு ஒரு சைடு நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷை வந்து அடிக்கடி திருப்பி விடக்கூடாது. எல்லா ஃபிஷ்ஷுமே அப்படி தான். ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் எப்போயுமே ஃபிஷ் வீடியோ எடுத்தேன்னா அதில் சொல்லிடுவேன், குழம்பு வச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதில் வந்து கிண்டி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் அதே தான். நான் எப்போ ஃபிஷ் வீடியோ எடுத்தாலும் சொல்லுவேன், பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் அடிக்கடி திருப்பி விடக்கூடாது. ஃபிஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? இதேமாதிரி ஃபிஷ் வந்து அடிக்கடி திருப்பாமல் இருந்தாலும் நல்லா தீயாமல் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடலாம். ஒரு நல்லா வெந்திருக்கு ஒரு சைடு. அந்த நம்ம சீரகம் இதெல்லாம் சேர்த்தோம்ல, சீரகம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால எண்ணெயில் போட்டோன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே திருப்பி வரும். சப்போஸ் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி 4 சைடும் வேக வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இப்படி 4 சைடும் வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு சைடு போட்டிருக்கேன்ல, ஒரு சைடு போட்டோன்னா பார்த்திங்கன்னா வந்து இந்த மேலேயும் இந்த சைடில் பாதிட்டு வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டிருக்கோம்ல, திருப்பி போடும்போது அடியிலையும் மீதி இருக்க கீழே பகுதியும் நல்லா வெந்துடும். நம்ம வந்து போன வாட்டி வாங்கினால வவ்வா மீன், சங்கரா மீன் இதெல்லாம் வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மாதிரி பீஸ் மாதிரி இருக்கும். அதனால் வந்து 4 சைடு வேகணுங்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்த செட்டு போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சுறா மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், குழந்தைங்க சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ஃபிஷ் மாதிரியே தெரியாது, சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். குழந்தைங்க ஃபிஷ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸை இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா பாருங்கள். தம்பி எடுத்து சாப்பிட்றான் பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து இந்த சுறா மீன் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து யாராவது குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.